ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் மாம்பழம். வெயில் காலம் வந்தாலே மாம்பழத்துக்கு ஒரு தனி மரியாதைங்க. மாங்காய் சீசன் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாக்கு தானாக தண்ணி ஊறும். இந்த மாம்பழம் வெறும் சுவையான பழம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு முழு ஆரோக்கிய புதையல்னு சொல்லலாம். இது நம்ம உடம்புக்கு தேவையான பல வகையான வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைஞ்ச ஒரு பூச்செடி மருந்துன்னு சொல்லலாம். மாம்பழ சீசன் தொடங்கி விதவிதமான மாம்பழங்கள் சந்தைக்கு வந்துட்டுருக்கு. முக்கனியில் முதல் கனியான இந்த மாம்பழத்தை ருசிக்க பலரும் ஆர்வம் காட்டுவாங்க. அது இனிப்பு கலந்த பழம் அப்படின்னு நிறைய பேர் நிகாரிப்பாங்க. ஆனால் இந்த மாம்பழத்தில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கக்கூடியது நிறையவே இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல தொடங்கி செரிமானத்தை மேம்படுத்துறது வர ஏராளமான நன்மைகளை இது கொண்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழம் எதுக்கு நல்லது, இதில் என்னென்ன வைட்டமின்கள் இருக்குது, இது யாரெல்லாம் தவிர்க்கணும், யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழம் இந்தியாவோட தேசிய பழம் அப்படின்றதால நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுமார் 4000 ஆண்டுகளாக நம்ம இந்தியா மாம்பழத்தோட உறவு வச்சுருக்கு. மாம்பழத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. அல்ஃபோன்சா, நீலம், தோசை மாம்பழம், இமாம் பசந்த், மங்கனபல்லி, சலேம் மாம்பழம்னு ஒவ்வொன்றுக்கும் தனி ருசி, தனி வாசனை. தோசை மாம்பழம் புளிப்பு ருசி கொண்டது, ஜூஸ்க்கு ரொம்பவே நல்லது, மென்மையான ருசியோடு இருக்கும். அல்ஃபோன்சாவும் அப்படி தான், தங்க நிறத்தில் கண்ணுக்கே அழகாக இருக்கும். இந்த மாம்பழம் ஒரு வைட்டமின் ஏ பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். வைட்டமின் ஏ பார்வை நன்றாக இருக்க உதவியாக இருக்கும். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. வைட்டமின் இ, வைட்டமின் கே, வைட்டமின் B6 இது தோல் மற்றும் முடி நரம்பு நலத்துக்கு உதவியாக இருக்குது. மாங்கனீஸ், காப்பர், பொட்டாசியம் இது எல்லாமே இதய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால உடல் சுத்தம் செய்ய உதவியாக இருக்குது. ஒரு கப் மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா டெய்லி தேவையான வைட்டமின் சியில் 70% நமக்கு கிடைக்கப்பெறுது. இந்த மாம்பழம் வெறும் இனிப்பு பழம் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே சத்தானது. ஒரு மாம்பழத்தில் சுமார் 200 கிராம் தோராயமான 150 கலோரிகள், சுமார் 3 கிராம் நார்ச்சத்து மற்றும் தினசரி வைட்டமின் சியில் 75% தேவையான அளவு. வைட்டமின் ஏ தேவையில் 20%ம் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் B6, தாமிரம், வைட்டமின் இ மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றையும் இது வழங்குது. மாம்பழத்தில் கொழுப்பு மற்றும் சோடியமும் குறைவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சர்க்கரைகள் நார்ச்சத்தோடு கலந்துருக்குங்க. அதனால் செயற்கை இனிப்பு வகைகளை விட இது ரொம்பவே சிறந்த தேர்வாக அமையுது. மாம்பழத்தில் உள்ளடங்கி இருக்கிற வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவை கொலாஜனை உருவாக்கவும், மந்தமான சருமத்துக்கு பொலிவூட்டவும், நீரேற்றமாக வச்சுருக்கவும் உதவியாக இருக்குது. தினமும் மாம்பழத்தை சாப்பிட்றது சருமத்துக்கு பளபளப்பு சேர்ப்பதோட இயற்கையாகவே சரும அழகை பிரகாசிக்க வைக்க உதவியாக இருக்குது. செரிமானத்துக்கு சிறந்தது. மாம்பழங்களில் உள்ள நார்ச்சத்து செரிமான சுகமாக இருக்க நடைபெற உதவுது. அதில் இருக்கிற அமிலேஸ் மற்றும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் இயற்கை நொதிகள் உணவை உடைப்பதற்கு எளிதாக்குது. வயிறு உப்பசமாகவோ மந்தமாகவோ இருப்பதை உணர்ந்தீங்க அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்றது நல்லது. மாம்பழங்களில் இருக்கிற வைட்டமின் சி பருவகால நோய் தொற்றுக்கள்லேருந்து பாதுகாக்க உதவுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது வல்லமையை கொடுக்கவும் உதவியாக இருக்குது. கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது. கண்கள் வறண்டு போனாலோ சோர்வடைந்தாலோ மாம்பழம் சாப்பிட்றது பலனளிக்குங்க. ஏன்னா மாம்பழத்தில் வைட்டமின் ஏ, லூட்டின், ஜியாக்சாந்தின் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் இருக்குது. இது கண் வறட்சி, சோர்வு மற்றும் வயது தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து பாதுகாப்பு அளிக்குது. நன்கு பழுத்த மாம்பழத்தில் நார்ச்சத்தோடு கலந்துருக்கிற இயற்கையான இனிப்பு நிறைவாக சாப்பிட்ட உணர்வை தருது. பசியை சமநிலைப்படுத்தி அதிகமாக சாப்பிட்றத தடுக்குது. உடல் ஆற்றலை பலப்படுத்துது, உடல் எடையையும் குறைக்க வைக்குது. முடிக்கு வலிமையை தருது. மாம்பழத்தில் இருக்கிற ஃபோலேட், வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்றவை உச்சந்தலை மற்றும் முடிக்கு வலிமையை சேர்க்கிற ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். பருவகாலம் முழுவதும் முடிகள் வலுவாக இருக்கவும் உதவியாக இருக்கும். மாம்பழங்களில் உள்ளடக்கியிருக்கிற ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நீர்ச்சத்துக்கள் உடலுக்கு தேவையான இயற்கையான சக்தியை கொடுக்குது. அதனால் உற்சாகத்தோட இன்றைய நாளை நம்ம இயங்க வைக்கலாம். இந்த மாம்பழத்தில் நிறைய பீட்டா கரோட்டின் இருக்குது. இது கண்களுக்கு நல்ல ஒளி மற்றும் தெளிவை தருது. வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ சேர்ந்து வேலை செஞ்சால் முகம் பிரகாசமாக இருக்கும். முகப்பரு, கருமை குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மாம்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை வைரஸ், பாக்டீரியா தாக்குதலிருந்து காப்பாற்றுது. மாம்பழத்தில் இருக்கிற என்சைம்கள் உணவை குளிர்ச்சியோட ஜீரணிக்க உதவுது.
மாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மாங்கனீஸ் ரெண்டும் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துது. இந்த மாம்பழம் உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். இதனால் முகம் நல்லா பிரகாசமாகும். மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்கும். இதை சாப்பிட்டா மனம் லைட்டாக ஃபீல் ஆகும். எடை அதிகரிக்க முயற்சிக்கிறவங்களுக்கு இது நல்லதுங்க. மாம்பழம் இயற்கையான கார்போஹைட்ரேட் சர்க்கரை நிறைஞ்சது. இதனால் உடல் எடை நிதானமாக அதிகரிக்கும். மாம்பழத்தில் சில பக்கவிளைவுகள் இருக்குதாங்க. மாம்பழம் நல்லது தான், ஆனால் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்ற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு இந்த மாம்பழம் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. மாம்பழத்தை அதிகமாக சாப்பிட்றதால இதில் இருக்கிற அதிக சர்க்கரை காரணமாக நேச்சுரல் சர்க்கரை நிறைஞ்சிருக்கு. ஸோ நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக சாப்பிட்டா இரத்த சர்க்கரை அளவு உயரும். வெப்பமான பழம். மாம்பழம் உடம்புக்கு சற்று வெப்பத்தை தருங்க. அதனால் வாய்ப்புண், மூக்கு ரத்தம், முகப்பரு போன்றவை வரும். சிலருக்கு மாம்பழத்தால் தோல் உருசியல் போன்ற ரசாயனத்தால் கைவிரல் சிவப்பாகவும் கடுப்பு வரலாம். ஸோ அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. ஜீரண பிரச்சனை ஏற்படலாம். அதிக அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று வலி, வீக்கம், தும்மல், அமிலம் ஏற்படும். இதை எப்படிலாம் சாப்பிட்லாம் தெரியுமா? மாம்பழம் சாப்பிட்றது அப்படின்னா காலை அப்படி இல்லைன்னா மதிய நேரத்தில் சாப்பிட்றது சிறந்தது. இரவு நேரம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு வெப்பத்தை தரும். இது சாப்பிட்றதுக்கு சில வழிகள் இருக்குது. மாம்பழ ஜூஸ், பனங்கருப்பட்டி சேர்த்து சாப்பிடலாம். மாம்பழ ஸ்மூத்தி, மாம்பழப்பால் ஷேக், சாலடில் சேர்த்தும் சாப்பிடலாம். ஆனால் ஜூஸ் செய்யும்போது சர்க்கரை சேர்க்காதீங்க. இயற்கையான இனிப்பு போதுமானது. யாரெல்லாம் கவனிக்க வேணும் தெரியுமா? நீரிழிவு நோயாளிகள். அளவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். கர்ப்பிணி பெண்கள் வெப்பம் அதிகமாக இருக்கிறதால கவனமாக இருக்கணும். குழந்தைகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. முகப்பரு பிரச்சனை உள்ளவங்க இதை குறைச்சிக்கிறது நல்லது. மாம்பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் வெப்பம் குறையும். பழுத்த மாம்பழம் தான் சாப்பிடணும். மாம்பழ காயாக உடம்புக்கு பாதிப்பு தரும். தினசரி ஒரு மாம்பழம் போதுமானது. அதுக்கு மேலே சாப்பிட்றது தீங்கு விளைவிக்கும். இந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியுது. செரிமானத்துக்கு உதவுது. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. உடல் எடையை சீராக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்ச ஒரு பழமாக இது விளங்குது. அப்படின்னா மக்களே, இந்த மாம்பழம் வெறும் பழமா? இல்லை, இயற்கையோட இனிப்பு பரிசு. அளவுக்கு உண்டான இந்த மாம்பழம் நம்ம உடலை ஆரோக்கியமாக்குது. எனவே மாம்பழத்தை அளவோடு சாப்பிடுங்க. அதோட நன்மையும் அனுபவிங்க. உங்களில் எத்தனை பேருக்கு மாம்பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.